வாழ்கின்ற இந்த தாரகத்தில் வாழ்கின்ற மக்கள் சதா காலமும் எங்களுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள், எங்களுக்கு அன்பை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அத்தியாயம் உருவாகும். எல்லா வழிகளிலும் நாசமாக்கிறார். அப்ப அந்த நாசமாக்கப்பட்ட நாட்டை கட்டி எழுப்ப வேண்டியது. அதனால் வேண்டி அந்த புரிந்த தெரிந்த தலைவர் யார் ஆயத்தம் අපේ පියතුමල්ලගෙන් குருக்கள் துமல்லகின் அவசராய் அனைவருக்கும் வணக்கம். எமது அருட்தந்தைமார்கள் அதே போன்று எமது குருக்கள் அனைவருக்கும் எமது மரியாதைக்குரிய தலை வணக்கம். මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ යාපනයේ දිස්ත්‍රික්ක නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන්, අපේ රාමලිංගම් සහෝදරය, කුමරන් සහෝදරය, රජීවන් සහෝදරය, බාවන් ආනන්දන් සහෝදරය, සියලු දෙනාගෙනුත් ඒ වගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාහන අමාත්‍ය දූරදරන අපේ බිමල් රත්නායක සහෝදරය, ඒ වගේම අපේ වන්නි දිස්ත්‍රික්ක නියෝජනය කරන නියෝජ්‍ය අමාත්‍ය උපාලි සහෝදරය, ඒ වගේම අපේ අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් සියලු දෙනාගේම අවසරයි. இங்கு வருகை தந்திருக்கும் எமது அன்பார்ந்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அதே போன்று எமது பெருந்தெருக்கள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக தோழர், அதே போன்று இங்கு யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்தும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், அதே போன்று ரஜீவன், பவானந்தன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று வன்னி மாவட்ட குழு தலைவர் உபாலி சமரசிங்க அவர்கள் பிரதி அமைச்சர், அதே போன்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். විශේෂයෙන්ම අපි තමුන්නාන්සලා හම්බෙන්න ආවේ පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී ජාතික ජනබලවේගයට විශාල ජයග්‍රහණයක් ලබා දෙන්න තමුන්නාන්සලා මැදිහත් වුණා. ඒ පිළිබඳ බෙහෙවින්ම ඉසුති කියන්න තමයි ආවේ. நன்றி. நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது, கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிகள் தொடர்பாக உங்களுக்கு நன்றி, தலைவணக்கம் என்று கூறிக்கொள்வதற்காகவே விசேடமாக நாங்கள் இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்தோம். පසුගේ ජනාධිපතිවරණයේදීත් මහමැතිවරණයේදීත් තමුන්නාන්සලා ඉතාමත් නිර්භීත තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். අපි දන්නවා අපේ රටේ දේශපාලනයේ තිබුණේ බෙදුණු දේශපාලනයක්. எங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே கடந்த கால அரசியல் என்பது பிரிந்துதான் இருந்தது. දකුණේ අය දකුණේ ඡන්ද ලබා ගැනීම සඳහා ජාතිවාදයේ වපුරපු දේශපාලනයක්. தென் பகுதியிலே மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இனவாதத்தை தூவினார்கள். උතුරේ අයත් ඒ වගේම දේශපාලනයක නිරත වුණා. வட பகுதியிலும் அதே போன்ற ஒரு அரசியல் தான் காணப்பட்டது. පොඩි කාලයක් නෙවෙයි. ஒரு குறுகிய காலம் அல்ல, පරම්පරා ගණනාවක් දශක ගණනාවක් අපේ රටේ මේ බෙදුණු දේශපාලනය තිබුණා. பல பரம்பரைகளாகவும் பல தசாப்த காலமாகவும் இவ்வாறான அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. හැබැයි පහුගිය මහමැතිවරණයේදී ඒ මුළු බෙදුම්වාදී දේශපාලන පරාජයට පත් කරලා ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த பிரிந்திருந்த பிரிவினைவாத அரசியலை தோற்கடித்து விட்டு රට එකතු කරන්න ජනතාව එකතු වෙන්න ඕන කියලා නිර්භීත තීරණයක් තමුන්නාන්සලා ගත්තා. නැවත වතාවක් ඒ පිළිබඳ ස්තුතියි. நாட்டை ஒன்று சேர்க்க வேண்டும், நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த துணிச்சலான முடிவை எடுத்து தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ඒක උතුර දකුණ එකතු කරපු මැතිවරණයක් බවට ඉතිහාසගත වෙනවා. அந்த தேர்தல் வடக்கு தெற்கு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேர்தலாக வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தும் அந்த தேர்தல். ඒ විතරක් නෙවෙයි මේ මැතිවරණ ඉතාමත් වැදගත් කරුණු ගොඩක් ගැබ්බෙලා තිබෙනවා. அது மட்டுமல்ல, அந்த தேர்தலிலே மிகவும் முக்கியமான
பல விடயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றது. පරම්පරා ගණනාවක් දස්සක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනය පවුලෙන් පවුලට මාරු වෙච්ච දේශපාලනයක් තිබුණා. பல தசாப்த காலமாக பல பரம்பரைகளாக வாழையடி வாழையாக ஒவ்வொரு குடும்ப ஆட்சிகள் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. ඒ දේශපාලනය පරාද කරන්න සමත් වුණා පහුගිය මැතිවරණවලදී. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிப்பதற்கும் அந்த கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் முடிவு செய்தீர்கள். කොහොමද අපේ රටේ දේශපාලනය තිබුණේ? எப்படி எமது நாட்டின் அரசியல் இருந்தது? අම්මා අගමැති, තාත්තා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙම නේද? அப்படித்தானே? ඒ විතරක් නෙවෙයි. අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அது மட்டுமல்ல, அண்ணன் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාම ජනාධිපති, බෑන ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. කොච්චර කාලයක්ද? எவ்வளவு காலம்? දශක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ එහෙම දේශපාලනයක් තිබුණා. 7 தசாப்தங்களுக்கும் கடந்து அந்த அரசியல் தான் காணப்பட்டது. ගිය ජනාධිපති ඡන්දෙත් එහෙමයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான். කවුද අපිට එරෙහිව හිටපු තුන් දෙනා? எங்களுக்கு எதிராக இருந்த 3 பேர் யார்? එක්කෙනෙක් ජනාධිපතිගේ බෑන කෙනෙක්. ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தருடைய மருமகன். තව කෙනෙක් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. இன்னொருத்தர் ஜனாதிபதியின் மகன். අනිත් කෙනත් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. மற்றவரும் ஜனாதிபதியின் மகன். එහෙම නේද? அப்படித்தானே? හැබැයි මොකද වුනේ? ஆனால் என்ன நடந்தது? ඒ පවුල් පාලනයන් ඔක්කොම බිඳ වටලා පොදු ජනයාගේ ආණ්ඩුවක් ගොඩනගන්න මේ රටේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் முடிவு செய்தார்கள். ඒකත් විශේෂ අත්දැකීමක් ඒ මැතිවරණයේ තිබුණු. அதுவும் ஒரு விசேடமான அனுபவம் தான் அந்த தேர்தலிலே காணப்பட்ட. ඒ විතරක් නෙවෙයි උඩ පන්තියක් තමයි මේ රට පාලනය කරේ. அதே போன்று ஒரு வர்க்கம் தான் இது நாள் வரையும் அது நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ජනතාවට උඩින් තිබුණු දේශපාලනයක් තමයි තිබුණේ. மக்களுக்கு உயர்ந்த மட்டத்திலே, மக்களுக்கு நெருங்க இயலாத அளவிலே தான் அரசியல் අන්න ඒ காணப்பட்டது. දේශපාලනය මුළුමනින්ම පරාජයට පත් කරලා அந்த அரசியலை முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு තමුන්නාන්සේලා අපි එකම පන්තියේ මිනිස්සු. நீங்களும் நாங்களும் ஒரே வர்க்கத்தின் மக்கள். අන්න අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஆகவே நாங்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். හොඳද නරකද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. දැන් එහෙනම් මොකද තියෙන්නේ? அப்ப என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? තමුන්නාන්සේලා අප කරේ විශ්වාසය තබලා ආණ්ඩුවක් ඇදුවා. நீங்கள் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள். එහෙනම් අපේ වගකීම තමයි ඒ විශ්වාසය රකින්න එක. ஆகவே அது பொறுப்பு தான். அந்த நம்பிக்கையை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும். நம்பிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டும். අපි යන්නේ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි අපේ රටේ දේශපාලනෙත් ආර්ථිකයේත් මේ සමාජයේ විශාල පරිවර්තනයක් වෙනසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. நமது நாட்டிலே அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். අපේ රටේ දේශපාලනේ තියෙන්නේ කොහොමද? நமது நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி? මහ ජනතාවට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களுக்கு மேலாக இருக்கும் මහ ජනයාගේ அரசியல். ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් නාස්ති කරන දේශපාලනයක්. மக்களுடைய பணத்தை பல கோடி ரூபாய்களை வீணாக்கும் මහ அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන දේශපාලනයක්. மக்கள் பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை திருடும் அரசியல். පවුල් වලින් පවුල් වලට මාරු වෙන දේශපාලනයක්. குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு மாறும் அரசியல். අන්න ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ඒ දේශපාලනය මුළුමනින්ම වෙනස් කරනවා. அந்த அரசியலை முற்றாகவே நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லமா? හොඳයිනේ. ඒ කියන්නේ මොකද්ද? ජනතාවත් එක්ක ඉන්න දේශපාලනයක් අපි මේ රටේ හදනවා. அதாவது மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்புவோம். මහ ජනයාගේ දේපල மக்களுடைய சொத்துக்கள் නාස්ති නොකරන දේශපාලනයක් හදනවා. வீண் விரயம் செய்யாத ஒரு அரசியலை நாங்கள் அமைப்போம். දැන් තමුන්නාන්සලා දන්නවනේ මේ කංකසන්තුරේ ජනාධිපති මන්දිරයක් තියෙනව නේද? உங்களுக்கு தெரியுமா இந்த காங்கேசன்துறையில் ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்கு? දැකලා තියෙනවද? கண்டு இருக்கிறீங்களா? අක්කර කීයද? எத்தனை ஏக்கர்? 19. 19 ஏக்கர். අක්කර 19ක විශාල ජනාධිපති මන්දිරයක්. 19 ஏக்கர் பெரிய ஒரு மாளிகை ஒன்று, ஜனாதிபதி மாளிகை. අර කමල හසන් හිටපු චිත්‍රපටියක් දැකලා තියෙනව නේද? 29. 29 ஏக்கராம?
කංකසන්තුරේ විතරක් නෙවෙයි තියෙන්නේ. இப்போ ஜனாதிபதி மாளிகைகள் காங்கேசன்துறையில் மட்டுமா இருக்கு? නුවරඑළිය තියෙනවා. நுவரெலியாவில் இருக்கு, අනුරාධපුරේ තියෙනවා. அனுராதபுரத்தில் இருக்கு, මයියංගනේ තියෙනවා. மையங்கனையில் இருக்கு, කතරගම තියෙනවා. கதிர்காமத்தில் இருக்கு, කොළඹ තියෙනවා. கொழும்புல இருக்கு, නුවර තියෙනවා. கண்டியில் இருக்கு. ජනාධිපතිට ගෙවල්. ஜனாதிபதிக்கு இருக்கிறதுக்கான மாளிகைகள். අර කමල හසන්ගේ චිත්‍රපටයක් තිබ්බ දන්නවද? இந்த கமலஹாசன் ஒரு படம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் வருதா? මොකද්ද? ஆ? என்னது முகத்து. படம்? என்னது? දසවදාර. தசாவதாரம் உண்டு. ඉතින් අපේ රටේ හිටපු ජනාධිපතිවරුත් දසවදාර වගේ. ஓ, எமது நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிமார்களும் தசாவதாரம் போன்றவர்கள் தான். නැත්තම් මෙහෙම ගෙවල් ගොඩක ඉන්න පුළුවන්ද? இல்லாவிட்டா இப்படி எத்தனை என்ன நிறைய வீடுகள் தேவைப்படுமா? බෑනේ. தேவையில்லை. අපි යන්නද කිව්වා. මේ යාපනයේ තියෙන ජනාධිපති මන්දිරේ තමුන්නාන්සලා යෝජනා කරන්න හොඳ ව්‍යාපෘතියකට අපි ඒක බාර දෙනවා. நாங்கள் இன்று காலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தோழர் சொன்னாராம், இந்த யாழ் மாவட்டத்துக்கு பிரயோசனமான வகையிலே அதை பயன்படுத்துவதற்காக ஏதாவது திட்டம் ஒன்று இருந்தால் சமர்ப்பியுங்கள் என்று. තමුන්නාන්සලාට ඕන ජනාධිපති මන්දිරයක් ඕනද? உங்களுக்கு தேவையா ஜனாதிபதி மாளிகை உண்டு? ඉල්ලේ. ඉතින් මටත් එපා. தோழருக்கும் வேணாமாம் ஜனாதிபதி. එහෙනම් මොකද කරන්න ඕන? என்ன செய்ய வேணும்? ඒක අපි හොඳ මේ පළාතට සේවයක් වෙන ව්‍යාපෘතියකට ඒක පවරලා දෙනවා. அப்படி என்றால் அந்த மாளிகையை இந்த பகுதிக்கு தேவையான மாதிரி பிரயோசனமிக்க ஒரு திட்டமாக நாங்கள் அமைக்க வேண்டும். කැම්පස් එකකට හොඳයි නම් කැම්පස් එකක් දාමු. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையாக இருந்தால் පුස්තකාලයකට பல்கலைக்கழகம், හොඳයි නම් පුස්තකාලයක් දාමු. ஒரு நூலக சாலை தேவைண்டா அதில் அதை போடுவோம். මහජනයාගේ ධනය මේ නාස්ති කරන දේශපාලනය නතර කරන්න ඕන. மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்யும் இந்த அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்க අපි ඒක வேண்டும். නතර කරලා තියෙනවා. நாங்கள் அதை மாற்றி இருக்கின்றோம். අන්නේ දේශපාලන වෙනස මේ රටේ ජනතාව අපේක්ෂා කරා. அந்த மாற்றத்தை தான் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். වංචා දූෂණ නාස්ති කරන නාස්තිය නතර කරන දේශපාලන අපේක්ෂා කරා. ஊழல், மோசடி, வீண் விரயம், திருட்டுத்தனத்தை நிறுத்தும் அரசியல் தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ඒක අපි කරනවා. அதை நாங்கள் செய்வோம்.